ஒருவேளை அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டா எனக்கு நேரம் இல்ல, நான் ரொம்ப பிஸி, தலைக்கு மேல வேலை இருக்கு, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வாங்க பாப்போம் போன்ற சொற்களை கேட்கிறோம். நமது முன்னோர்கள் இதை போல் என்றாவது சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்கு எப்படி நேரம் கிடைச்சது? ஏன்னா அவங்க நேர மேலாண்மையில், அதாவது டைம் மேனேஜ்மெண்டில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். Time management is the process of organizing and planning how to divide your time between specific activities. Good time management enables you to work smarter, not harder, so that you get more done in less time, even when time is tight and pressures are high. Failing to manage your time damages your effectiveness and causes stress. Improve your time management. Set clear vision. Learn to say no, task by task. Minimize social media. Prioritize. Schedule your time. Be healthy. Clear expectations. Delegate. வணக்கம். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்லயும் ஆபீசஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேட்டா தான் வருவாங்க. நான் கூட என்னோட மாணவர்கள்ட்ட நிறைய டைம் கேட்டிருக்கிறேன். கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன்பா லேட்டு அப்படின்னு சொன்னா லேட் ஆயிடுச்சும்பாங்க. இந்த மாதிரி பதில்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுக்கான காரணத்தை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு தினமும் 86,400 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அன்னைக்கே அந்த ரூபா எல்லாத்தையும் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு செலவழிக்கலைன்னா மீதி அமௌண்ட்டை நீங்க என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். நீங்க அதை அடுத்த நாள் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 86,400 ரூபா கொடுத்தேன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, அன்னைய தினமே எல்லாத்தையும் செலவழிச்சிருவீங்க. அதே மாதிரி கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. 24 மணி நேரத்துல ஒவ்வொரு மணி நேரத்திலையும் 60 நிமிஷம் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்திலையும் 60 வினாடி இருக்கிறது. 24 × 60 × 60 போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 86,400 செகண்ட் நமக்கு அவைலபிலிட்டியா இருக்கு. இந்த அன்னைக்கு நீங்க ஒவ்வொரு செகண்டையும் நீங்க அவ்வளவு முக்கியத்துவமா உபயோகப்படுத்தணும். இன்றைய தினம் வந்து இதை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த கல்லூரிகள்லாம் மாணவர்கள் லேட்டா வர்றதும், ஆபீஸ்க்கு வேலை பார்க்குறவங்க எல்லாம் லேட்டா போறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். தினமும் நம்ம டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே டைம்ல நீங்க போற டைம்ல அந்த டவுன் பஸ், ஒரு குறிப்பிட்ட மக்கள் எல்லாமே அதே நேரத்தில் எல்லாருமே நாங்க டிராவல் பண்றதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா உலகம் வந்து நம்ம லேட்டா போனாலோ இல்லை நம்ம கொஞ்சம் முந்தி போனாலோ அது அதோட வேலையில கரெக்டான நேரத்தில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லும் போது ரொம்ப சீக்கிரம் போனாலும் தப்பு, ரொம்ப லேட்டா போனாலும் தப்பு. கரெக்ட் டயத்துல போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு விஷயம் நடந்தது என்னோட வாழ்க்கையில. நாங்க வழக்கமா ஒரு கல்லூரிக்கு நான் மாணவனா செல்லுட்டு இருக்கும்போது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறக்கூடிய பஸ் வந்து 8:45க்கு தான் அந்த பஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த பஸ்ஸே வரும். இப்போ நான் இந்த 8:45க்கு நான் கிளம்புன பஸ்ல ஏறினாதான் நான் வந்து கல்லூரிக்கு 10 மணிக்குள்ள போக முடியும். அன்னைக்கு ஒரு முக்கியமான பரீட்சை. நான் கரெக்டா 8:40க்கு உள்ள போறேன். அன்னைக்குன்னு பார்த்து 8:45க்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸை டிரைவர் 8:35க்கு எடுத்துட்டார். அவர் ரொம்ப வேகமா இருந்திருக்காரு. அதனால என்ன ஆச்சுன்னா நாங்க கரெக்ட் டயத்துக்கு போக முடியாது. அடுத்த பஸ் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு இருந்ததுன்னா நான் கல்லூரிக்கு போகும்போதே 10:30 ஆயிரும். இதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா அங்கிருந்து நியர்பை வல்லநாட்டுக்கு போய் வல்லநாட்டுல இருந்து இன்னொரு பேருந்து பிடிச்சி நாங்க ஸ்ரீவைகுண்டம் போனோம், நானும் என்னோட கல்லூரி பேராசிரியரும். ஏன் சொல்றேன்னா, நேரத்தை ரொம்ப சீக்கிரம் செஞ்சாலும் தப்பு, ரொம்ப லேட்டா செஞ்சாலும் தப்பு. கரெக்டான நேரத்துல நம்ம விஷயங்களை செய்யணும். ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 2 மணி நேரம் சாப்பிட்டு இருப்பாங்க. காலையில காலை சாப்பாடு 2 மணி நேரம், மத்தியான சாப்பாடு 2 மணி நேரம், சாயங்கால சாப்பாடு 2 மணி நேரம்னு சாப்பிட்றதுக்கே அவன் வாழ்க்கையில 2 மணி நேரத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா படுத்த நேரம்லாம் தூங்கிடுவாங்க. 10 மணி நேரம் தூங்குவாங்க, 12 மணி நேரம் தூங்குவாங்க, மத்தியானம் தூங்குவாங்க, ராத்திரி தூங்குவாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கொட்டாயை விட்டு தூங்கிட்டு இருக்கிறது தான். அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை அவன் ஒன்று சாப்பிட்றத செயல்படுத்துறான், இல்லாட்டி தூங்குறதுல செயல்படுத்துறான். உபயோகமான விஷயங்கள்ல எத்தனை பேர் நம்ம செயல்படுத்துறோம்?
நிறைய பேர் பார்த்துப்பாங்க, நான் கரெக்ட் நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. மேனேஜ்மெண்ட் கூட அப்படிதான் நினைக்கும், நான் அவர் பாருங்க கரெக்டாக வந்துடுறாருங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறாருங்க அந்த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க, எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இதுவே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே கரெக்ட் டைமில் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி ஒரு வேலை எடுக்கும்போது ஹை ப்ரியாரிட்டி அதிக உபயோகமுள்ள ஒரு வேலை, லெஸ் ப்ரியாரிட்டி கொஞ்சம் உபயோகமுள்ள வேலை, இல்லை அதை பிறகு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வேலைகளை பிரித்து அதுக்கு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நேரத்தை ஒதுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு பகுதிகளாக நீங்கள் பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வெகு விரைவாக முன்னேறும். ஒரு வருஷத்தோட ஒரு முக்கியத்துவத்தை நீங்க பத்தி தெரியணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு வருஷத்துல ஃபெயிலான ஒரு மாணவனை நீங்க போய் கேட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தோட முக்கியத்துவத்தை பத்தி அவர் சொல்லுவாரு. ஏன்னா இவன் வந்து யூஜி படிக்கிறான் இல்ல 12th படிக்கிறவன் ஃபெயில் ஆயிட்டான்னா இவனோட ஜூனியரான ஒரு பையன் கூட இவன் போய் கல்லூரியில படிச்சுட்டு இருப்பான். அப்ப எல்லாரும் வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால ஒரு வருஷத்தோட அருமையை பத்தி தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபெயில் ஆகி போன மாணவன் லேட்டா போய் ஜாயின் பண்ண மாணவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், ஐயோ நான் ஒரு வருஷத்தை எதனால இழந்தேன், அதோட முக்கியத்துவம் அவ்வளவான இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவார். அதே மாதிரி ஒரு மாசம் அதை பத்தி உங்களுக்கு தெரியணும், அதோட அருமை உங்களுக்கு தெரியணும்னா, இந்த கொரப்பிரசவத்துல பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரப்பிரசவத்துல பிறந்த குழந்தைகள்னா ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துடும். 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துடும். அந்த மாதிரி குழந்தைகளை அதை வளர்க்கறதுக்கு அவங்க தாய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அம்மாட்ட போய் ஒரு மாசத்தோட வேல்யூ கேட்டீங்கன்னா அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது முன்னாடி ரொம்ப சீக்கிரம் வந்தாலும் தப்பு தான், பின்னாடி ரொம்ப தள்ளி போனாலும் தப்பு தான். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசத்துல பிறக்கணும். அதை விட்டுட்டு பின்னாடி முன்னாடி 1.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்துட்டா கூட பிரச்சனை தான். அதே மாதிரி ஒரு மாசம் பின்னாடி போனாலும் பிரச்சனை தான். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமானது. ஒரு வாரம் அதோட முக்கியத்துவத்தை தெரியணும்னா நீங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய புக்குகள் இருக்கு, எண்ணிலடங்கா வார பத்திரிகைகள் இருக்குது. அந்த வார பத்திரிகைகள்லாம் ஒரு வாரம் கழிச்சு அந்த வார பத்திரிகையை திருப்பி யார்கிட்டயாவது கொண்டு போய் கொடுங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் 100 ரூபா இருக்கட்டும் அந்த வார பத்திரிகையோட வேல்யூ, திருப்பி கொண்டு போய் கொடுத்தா 1 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த வார பத்திரிகையில அந்த முந்தின வாரத்துல உள்ள விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அதை ஒரு வாரம் கழிச்சு நீங்க அந்த பத்திரிகைக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஸோ ஒரு வார பத்திரிகை ஆசிரியர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு வாரத்தோட முக்கியத்துவத்தை அவர் சொல்வார். 1 மணி நேரத்தை விஷயத்த நீங்க வந்து முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா காதலர்கிட்ட போய் கேளுங்க. அவங்களுக்கு 1 மணி நேரம் லேட்டா போய் அதோட பிரச்சனைகள் என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சிலர் வந்து 1 நிமிஷத்துல அவங்க பேருந்தையோ இல்ல ட்ரெயினையோ மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு டிராபிக்ல மாட்டி 1 நிமிஷத்தினால அவங்க ஒரு ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயினையோ இல்லாட்டி பஸ்ஸையோ ஏதோ மிஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சார் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 நிமிஷத்தோட முக்கியத்துவம் அவங்கள்ட்ட கேட்டா தெரியும். 1 செகண்ட், அதாவது 1 வினாடி, 1 வினாடியோட முக்கியத்துவத்தை நீங்க தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு முன்னாடி போய் அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம், இல்லாட்டி பின்னாடி வந்து அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம். அந்த 1 செகண்ட்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமான விஷயம். ஆக்சிடென்ட்ல பார்த்துருப்பீங்க, முன்னாடி போன வண்டி நமக்கு முன்னாடி 1 செகண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே விழுந்துருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த 1 செகண்ட்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமானது. 1 மில்லி செகண்ட், அந்த 1 மில்லி செகண்டோட முக்கியத்துவத்தை பத்தி தெரியணும்னா ஒலிம்பிக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, கோல்டு மெடலுக்கும் சில்வர் மெடலுக்கும் இடையில 1 மில்லி செகண்ட் தான் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ்ல முதலிடமே போயிருக்கும். அப்ப அந்த 2ஆம் இடத்துல வந்த ஆள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா 1 மில்லி செகண்டுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம். 1 மில்லி செகண்ட் நான் வந்துருந்தேன்னா உலகமே என்ன நோக்கி பார்த்துருக்குமே, அதனால நான் தங்க மெடலை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 1 வருஷம், 1 மாசம், 1 நாள், 1 மணி நேரம், 1 நிமிடம், 1 வினாடி எல்லாமே அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள்.
டைம்ல நம்ம நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம், நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படிம்பாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இன்றைய பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனாலதான் இன்றைய பொழுதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிரசன்ட். பிரசன்ட்னா கிஃப்ட். டுமாரோ இஸ் a mystery. ஓகே, எஸ்டர்டே இஸ் a history. நாளைக்குங்கிறது ஒரு மிஸ்ட்ரி. வாழ்க்கையில வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம். என்ன நடக்கும், உயிரோட இருப்போமா இல்லையாங்கிறதே தெரியாது. எஸ்டர்டே இஸ் a history. நேத்து நான் என்ன செஞ்சேன், நேத்து நான் அப்படி இருந்தேன், அதெல்லாம் வந்து வரலாறு. இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம், இன்னைக்கு தான் பிரசன்ட் வாழ்க்கையில். அதனால நம்ம எல்லாருமே ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மினிட், ஒவ்வொரு ஹவர் எல்லாத்தையுமே நம்ம உபயோகமா நம்ம செயல்படுத்துவோம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரிதான். நீங்க எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பாருங்க. அதனால உங்க வாழ்க்கை வந்து அடுத்த திசையை நோக்கி, அடுத்த வெற்றி திசையை நோக்கி செல்லட்டும். சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ.